ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன லஞ்ச் ரெடி பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்தலாம். நான் வெந்நீர் போட்டிருக்கேன், சாதம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நான் இன்றைக்கி தயிர் சாதம் உருளைக்கிழங்கு தாங்க பண்ண போகிறேன். உருளைக்கிழங்கு ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு. நான் வந்து அப்படியே ஒரு பக்கம் சர்பத் ரெடி பண்ணுறேன். நன்னாரி சர்பத் ரெடி பண்ணிக்கிறேன். ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நான் பணியாரம் தான் ரெடி பண்ணுறேன். இனிப்பு பணியாரம் சூப்பராக இருக்கும். அப்படியே சப்ஜா விதையை போட்டு நம்ம அப்படியே சர்பத் ரெடி பண்ணுறோம். சப்ஜா விதை பார்த்திங்கன்னா நம்ம தடல்லே சூப்பராக கிடக்கு செடி. அதில் பறிச்சிட்டு வந்து தான் நான் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வச்சு சர்பத் போடுறேன். வெயில் நாள் வந்துருச்சு இல்லைங்க, அதனால் பார்த்து பார்த்து ஒவ்வொன்றும் செய்ய வேண்டியது இருக்குது பசங்களுக்கு. தயிர் சாதத்துக்கு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கும் நான் சின்ன வெங்காயம் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். சின்ன வெங்காயம் எப்போவுமே பசங்க கொடுத்தா சாப்பிடுவாங்க. புளி சாதம், தயிர் சாதம் அதெல்லாம் சாப்பிடுவாங்க. அதனால் அது கொஞ்சம் கொடுத்துட்றது அடிஷ்னலாக. அப்படி பணியாரத்தையும் அடுப்பில் போட்டு ரெடி பண்ணிவிட்டு எல்லாம் ரெடி ஆகிடுச்சின்னா சாப்பாட்டு மூட்டையை கட்ட வேண்டியதாங்க. தயிர் சாதமும் ரெடி ஆகிடுச்சு. பணியாரம் ரெடி ஆகிடுச்சின்னா அதையும் ரெடி பண்ணி மூட்டை கட்ட வேண்டியதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்.